தகுதி இல்லாத மோசே தலைவனாக இருக்கிறார். அவரே சொல்கிறாரு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். நான் தகுதி இல்லாதவன்ற தகுதி இல்லாத தலைவனை கொண்டு முறுமுறுக்கிற ஜனங்கள், எனக்கு வெங்காயம் இல்லை, கறி இல்லை, தண்ணி இல்லை, எத்தனையோ அற்புதத்தை பார்த்தாலும் முறுமுறுக்கிற ஜனங்கள், வாழ்வாதாரம் இல்லாத பயணம். தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க? 40 வருஷம் வாழ்வாதார பயணத்தில் தொழில் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. ஒரே ஒரு தேவன் அவர்களை போஷித்தார். தகுதி இல்லாத தலைவனை, முறுமுறுக்கிற மக்களை, வாழ்வாதாரம் இல்லாத இடத்துல போஷிக்கிறவர் ஒருவர் உண்டானால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் எப்படியாப்பட்ட வேலையை செஞ்சு கொண்டிருந்தாலும், நான் எந்த மாதிரி இருள இருந்தாலும், என்னை போஷிக்கிற தேவன் எனக்கு ஒளியா வந்தா அவர் மேக ஸ்தம்பத்தை போல வருவார், அக்னி ஸ்தம்பத்தை போல வருவார், செங்கடலை பலந்து போடுவார், கண்மலையிலிருந்து நீரூற்ற கொடுப்பார், எனக்கு கறி வேணும்னா காலையை இறக்குவார். நான் வாழ்வாதாரம் இல்லாத இடத்துல முறுமுறுக்கிற ஜனங்களுக்கும் தகுதி இல்லாத தலைவனுக்குமே மெய்யான தேவனாய் கர்த்தர் நம்மை அந்த ஜனங்களை போஷித்தாரானால் அவர்களை பார்க்கிலும் 1000 லட்சம் கோடி மடங்கு விசேஷமான ஆசீர்வதித்து பெற்ற நமக்கு அவர் அருளாதிருக்கிறது எப்படி? தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர், தன் சொந்த குமாரனையே கொடுத்த தேவன். ஒரே குமாரன் என்றும் பாராமல் தன் ஜீவனையும் கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படின்னு கேட்கிற தேவன். நிச்சயமாய் கொடுக்க நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்.